எஸ்து வாராக மாம்சானி பிராபணேன உபபாதையேத்து அபராதம் திரையோவிம்சம் கல்பயாமி வசுந்தரே. வாராக மாம்சானின்னா பன்றி இறைச்சி, போர்க்கு. இதை சாப்பிட்டுட்டு என் முன்னால் வராதிங்க. இவர் ஸ்லோகத்தில் வாராகம்னா பன்றி, மாம்சம்னா இறைச்சி, பன்றி இறைச்சின்னு சொல்லிட்டார். மொழிபெயர்ப்பாளர் இருக்கார, பக்தர்களுக்கு அந்த விஷயத்தை நல்லா எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி மொழிபெயர்த்து இருக்கிறாரு. தமிழ் மொழிபெயர்ப்பு கிடைக்கல எனக்கு, ஹிந்தி மொழிபெயர்ப்பு தான் நான் கையில் வச்சுருக்கேன். ஹே வசுந்தரே, ஜோஜன்னு முஜுக்கோ குமார்கா மாம்ச போகு அர்ப்பன் கர்த்தாக உசே மை தெய்ஸ்மா அபராதம் மாந்தாகும் அப்படிங்கிறார். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, எந்த பக்தர்கள் என்னுடைய பிள்ளைகளையே வெட்டி கொன்று தின்று அதில் கொஞ்சம் எனக்கும் படைக்கிறார்களோ அது என்னுடைய கோபத்தை மிகவும் தூண்டுகிறது அப்படிங்கிறது. இவர் பன்றிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலை, இறைச்சிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல, என் பிள்ளைகளைங்கிறாரு. இப்போது வராகம் என்ன சொல்கிறது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பன்றிகள் எல்லாம் என்னுடைய அம்சம், என் பிள்ளைகள் தான். என் பிள்ளைகளை என் எதிரிலேயே வெட்டி கொண்டு நீங்கள் தின்னுட்டு என் எதிரில் வந்து உட்காடுறீங்க, பத்தாவது எனக்கு வேறு படையல் பண்ணுறீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள், இது என்னுடைய கோபத்தை ரொம்ப தூண்டும் அப்படிங்க. இப்போது இந்த இறைச்சி இந்துக்களுக்கு ரொம்பவும் தவிர்க்கப்பட்டது. பல பேர் அது தெரியாமல் இந்த மேல்நாட்டு தாக்கத்தில் போர்க்கு ஹேம்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லலை, என் எதிரில் வராதிங்கன்றார், அவ்வளோதான். ஆனால் என்ன கேட்டால் பன்றியை கொல்லுவது சரியில்லை.